காவல் தெய்வம் தொடர்பான பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் உள்ளன. அவற்றில் சிலவற்றை பல்வேறு பிரபலங்கள் தங்கள் நினைவு குறிப்புகளில் வெளிப்படுத்தி இருக்காங்க. மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முந்தைய இரவில் சாமுண்டி மீது படமாக்கப்படவிருந்த பாடலுக்கான வரிகளை எழுத சுப்பையா முதல்ல தன்னிடம் கேட்டதாக எழுத்தாளர் ஜே.கே. பதிவு பண்ணியிருக்காரு. ஜே.கே. பொருத்தமான தத்துவ வரிகளுடன் பாடலை எழுதினாரு. நாவல்ல கூட சாமுண்டி குள்ளஞ்சாவடி சந்தா நான் கூத்து பார்க்க வந்தேன் என்ற வரிகளுடன் தொடங்கும் ஒரு நாட்டுப்புற பாடலை முணுமுணுப்பதை ஜே.கே. சித்தரிச்சிருந்தாரு. ஆனால் படம் முடியும் தருவாயில் இருந்தபோது தன்னுடைய பாடலுக்கு பதிலாக நெல்லை அருள்மணி எழுதிய பாடல் இடம்பெற்றதாக ஜே.கே. கேள்விப்பட்டாரு. அதனால் கோபப்பட்ட ஜெயகாந்தன் அவர்கள் சுப்பையாவின் வீட்டிற்கு சென்று அவரை கடுமையான தொனியில் கண்டித்தார். இந்த வார்த்தைகளால் தாக்கப்பட்ட போது சுப்பையாவின் கண்கள் கண்ணீரால் நிரப்பப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்தாரு. அதுக்கப்புறம் ஜே.கே. வீட்டிற்கு போயிட்டாரு. சுப்பையாவின் கார் அவர்களை பின்தொடர்ந்தது. மிகுந்த மன்னிப்புகளுடன் அவரை சமாதானப்படுத்தினாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜே.கே. தான் செய்ததை உணர்ந்தாரு. சுப்பையாவிடம் தன்னுடைய கோபத்திற்கு மன்னிப்பு கேட்டாரு. இந்த சம்பவத்தை அதுக்கப்புறம் 2 பேருமே மறந்துட்டாங்க. சுப்பையா மன அமைதியுடன் வீடு திரும்பினாரு. ஏ.வி.எம். சரவணன் காவல் தெய்வம் படத்தை நினைவு கூர்ந்தார். ஏ.வி.எம். சரவணன் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள்ல 2 நடிகர்களை மட்டுமே கருதினார். ஒருவர் அசோகன், மற்றவர் எஸ்.வி. சுப்பையா. சுப்பையாவின் காவல் தெய்வம் மற்றும் ஏ.வி.எம்மின் உயர்ந்த மனிதன் ஆகியவை ஒரே நேரத்தில் தயாரிக்கப்பட்டதாக சரவணன் நினைவு கூர்ந்தார். காவல் தெய்வம் படத்துல தன்னுடைய காட்சிகளை முடிக்க சிவாஜி அவர்களுக்கு சில நாட்கள் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சுப்பையா விரும்பினாரு. ஆனா அந்த நேரத்துல சிவாஜி அவர்கள் சுப்பையாவின் வேண்டுகோளை நிறைவேற்ற மிகவும் பிஸியாக இருந்தாரு. இந்த தாமதம் சுப்பையாவுக்கு அதிக நிதி செலவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றதை ஏ.வி.எம். சரவணன் அறிந்திருந்தார். அதனால சுப்பையா தனது சார்பாக சிவாஜி அவர்களிடம் பேசுமாறு சொன்னபோது சரவணன் மனம் உவந்து அதை செய்தாரு. சிவாஜி அவர்கள் உயர்ந்த மனிதன் படத்துக்காக ஒதுக்கிய நாட்களில் சில நாட்களை வழங்க அவர் முன்வந்தாரு. இதனால்தான் சுப்பையா சிவாஜி அவர்களை காவல் தெய்வம் படத்தில் தனது பங்கை முடிக்க வச்சாரு. காவல் தெய்வம் படத்துக்காக சிவாஜி அவர்கள் தனது சம்பளமாக எந்த குறிப்பிட்ட தொகையும் கேட்கவில்லை. நடிகர் சிவகுமார் தன்னுடைய இது ராஜபாட்டை அல்ல அப்படின்ற புத்தகத்தில் காவல் தெய்வம் படத்தில் பணியாற்றிய மகிழ்ச்சியான நினைவுகளை நினைவு கூர்ந்திருக்காரு. காவல் தெய்வம் வெளியான நாட்கள்ல சென்னை மவுண்ட் ரோடில் உள்ள குளோப் தியேட்டர் அலங்கார் அப்படின்னு பின்னர் அழைக்கப்பட்டது. அங்கு சென்று தன்னுடைய கட்டவுட்டுகளை பார்த்ததை அவர் நினைவு கூர்ந்தார். சிவாஜி அவர்களின் முகத்திற்கு இணையான முக்கியத்துவத்தை கட்டவுட்டுகளில் காண்பதை கண்டு இளம் மற்றும் வளர்ந்து வரும் நடிகர் சிவகுமார் சிலிர்த்து போனாரு. திரைப்பட விளம்பரங்கள் மற்றும் சுவரொட்டிகள் மீது தனக்கு இருந்த ஈர்ப்பையும் ஒரு பேனர் ஓவியராக வேண்டும் அப்படின்ற லட்சியத்தையும் அவர் எவ்வாறு வளர்த்து கொண்டார் அப்படின்றதையும் நினைவு கூர்ந்தாரு. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ்ல சேர்றதுக்கு முன்பு மோகன் ஆர்ட்ஸ்ல விளம்பர பதாகைகளை வரைவதற்கான பயிற்சியையும் பெற்றாரு. என் இதயம் பெருமையால் பொங்கி எழுந்தது. நான் 10 மாதங்கள் பணியாற்றிய அதே நிறுவனமும் என் சக ஊழியர்களாக இருந்த அதே நபர்களும் இப்போது என் உருவத்தை வரைந்தனர் அப்படின்னு சிவகுமார் நினைவு கூர்ந்தார். பத்திரிகைகளில் வந்த சாதகமான விமர்சனங்களையும் சிவகுமார் நினைவு கூர்ந்தார். காவல் தெய்வம் படத்துல சிவகுமார் லக்ஷ்மி ஜோடியை பற்றி குமுதம் பாராட்டி எழுதியிருந்தாங்க. சுப்பையாவின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டதை அவர் நினைவு கூர்ந்தார். சுப்பையாவின் உடல் அவருடைய பண்ணையில் அடக்கம் செய்யப்பட்ட போது சுப்பையாவின் சிறிய மகன் சரவணன் தன்னுடைய தந்தையை மண்ணால் மூடினால் மூச்சு திணறுவார் அப்படின்னு கூச்சலிட்டாரு. காலம் அதன் இரக்கமற்ற பயணத்தை நோக்கி நகர்கிறது. சுப்பையாவின் மகன் சரவணன் சூரிய வம்சம் அப்படின்ற தொலைக்காட்சி தொடர்ல தோன்றினார். மேலும் தன்னுடைய தந்தையின் வித்தியாசமான ஒன்றை செய்ய வேண்டும் அப்படின்ற தாகத்தை அவர் பெற்றுள்ளார் என்பதை வெளிப்படுத்தினார். அவர் வித்யா என்ற 30 நிமிட குறும்படத்தை தயாரித்து நடிச்சாரு. இது ஒரு மேலாளருக்கும் ஒரு துணை அதிகாரிக்கும் இடையிலான உறவை சுவாரஸ்யமாக கொண்டிருந்தது. காவல் தெய்வம் திரைப்படம் வெற்றியை பெற்றது. மேலும் சாதகமான விமர்சனங்களை பெற்றது. எழுத்தாளர் ஜே.கே. கூட விஜயனின் இயக்கத்துல ஒட்டுமொத்த திருப்தியை வெளிப்படுத்தினாரு.
அவரது ஒரு இலக்கியவாதியின் கலையுலக அனுபவங்கள் என்ற புத்தகத்தில் சுப்பையா மற்றும் சவுகார் ஜானகியின் நடிப்பிற்காக ஜே.கே. அன்பான பாராட்டுகளை தெரிவிக்கிறார். காவல் தெய்வம் படத்தின் சாதகமான வெற்றியால் உற்சாகமடைந்த எஸ்.வி. சுப்பையா தன்னுடைய அடுத்த முயற்சியை தொடங்கினார். இந்த முறை அவர் ஜே.கே.யின் பிரம்மபதேசம் கதையை தேர்ந்தெடுத்து படத்துக்கு குருவே தெய்வம் அப்படின்னு பெயரிட்டாரு. சுப்பையா சங்கர சர்மாவாகவும் சிவகுமார் ஓதுவாராகவும் நடிச்சாங்க. இருப்பினும் சில தடைகள் காரணமாக சுப்பையாவால் படத்தை தொடர முடியவில்லை. இருப்பினும் காவல் தெய்வம் திரைப்படம் சுப்பையாவின் வித்தியாசமான முயற்சிக்கும் துணிச்சலுக்கும் சான்றாக நிற்கிறது அப்படின்னே சொல்லலாம். சிறை கைதிகளுக்கான ஒரு மாலை நேர பொழுதுபோக்கை சித்தரிக்கும் ஒரு காட்சியில் விஜயன் நடன கலைஞர்கள் சரளா மற்றும் கனகா ஆகியோரின் பரதநாட்டிய நிகழ்ச்சியை பயன்படுத்தியிருப்பார். இதற்கு கே.ஜே. சரசா நடனம் அமைச்சாரு. காவல் தெய்வம் படத்தின் பாடல்களை இயற்றுவதற்காக சுப்பையா தமிழ் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளர்களை போல் இல்லாமல் ஜி. தேவராஜனை அழைத்தார். ஆர்.கே. சேகரின் உதவியுடன் தேவராஜன் காவல் தெய்வம் படத்தின் மூலம் தமிழில் ஒரு பிரம்மாண்டமான அறிமுகத்தை ஏற்படுத்தினார். சுப்பையாவின் பாடலாசிரியர்களும் மிகவும் வித்தியாசமானவர்கள். அவர் மாயவநாதன், தஞ்சை வாணன் மற்றும் நெல்லை அருள்மணி ஆகியோரை தேர்ந்தெடுத்தார். இந்த படத்துல 4 பாடல்கள் இடம்பெற்றது. தஞ்சை வாணன் எழுதி குலதெய்வம் வி.ஆர். ராஜகோபால் மற்றும் பார்ட்டி நிகழ்த்திய ஐயனாறு வில்லுப்பாட்டு ஒரு அரிய கிராமிய பாடலாகும். இந்த காவல் தெய்வம் திரைப்படத்துல தேவராஜன் அவர்கள் முத்து தாண்டவர் பாடலான மையல் மிகவும் மீறுதே பாடலை தேர்ந்தெடுத்து அதை பன்முக குரல் கொண்ட ராதா ஜெயலட்சுமியை பாட வச்சாரு. இந்த ஆல்பத்துல மிகவும் பிரபலமான ஒரு பாடல் மறந்து போன மாயவநாதன் எழுதிய ஐயனாறு நிறைஞ்ச வாழ்வு கொடுக்கணும் அப்படின்ற டூயட் பாடல். மாணிக்கமும் கோகிலாவும் வயல்வெளிகள்லையும் புல்வெளிகள்லையும் ஆடுகிறார்கள். தங்கள் எதிர்காலத்துக்கான நம்பிக்கை பாடலை பாடுறாங்க. திருமண வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அவர்கள் கனவு காண்கிறார்கள். இந்த பாடலுக்கு தாராபுரம் சுந்தர்ராஜன் குரல் உண்மையில் ஒரு நல்ல தேர்வாக இருந்தார். மேலும் சுசீலா அவர்கள் எப்போதும் போல அற்புதமாக பாடியிருப்பாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.